டாக்டரை கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் 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 ஆக்சிஜன் ஓபன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர்? ரெண்டு பேருக்கும் பாடியில ஆக்சிஜன் லெவல் அன்ஸ்டேபிளா இருக்கு. ஐயோ, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ஐயோ, ஐயோ, என் புள்ள போயிடுச்சு. ஐயோ, என் புள்ள. ஐயோ, பார்த்தி. ஷீ இஸ் ஓகே நவ். ஓகே டாக்டர். காவ்யா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா காவ்யா? காவ்யா, அம்மா. காவ்யா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க பொறுமையா கண்ணை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க காவ்யா. ஐயோ, கமான் கமான், அப்படிதான் அப்படிதான். மெதுவா திறங்க. யா, கமான் காவ்யா, பொறுமையா. அப்படிதான். இங்க பாருங்க காவ்யா, பேனிக் ஆகாதீங்க. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. உங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியில வெயிட் பண்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கீங்க. டாக்டர், காவ்யா இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்ல. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காவ்யாவை பார்க்கலாம். ஆனா பார்த்தி இன்னும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா எப்ப கண்மூடி பாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. கடவுளே, காவியாவை காப்பாத்தி கொடுத்த மாதிரி என் மாப்பிள்ள பார்த்தியும் காப்பாத்தி கொடுத்துரு. நாங்க ஒண்ணுதாப்பா நம்பி இருக்கோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காவியா நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டா. ஐயோ, பார்த்தி நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. பார்த்துக்கு எதுவும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க,
கூடி சீக்கிரமே பார்த்தி கண் முடிப்போம். நர்ஸ், அவங்க ஃபேமிலியை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஐயோ காவியா, 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 இப்படி பேஷண்ட் முன்னாடி அழுக கூடாதுமா. ஏதோ பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களேன்னு கூப்பிட்டா இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. இவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், என் பையன் அவர் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அதனால டீப் அப்சர்விங் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவர் கண்ணு முழிக்கலனா மேபி அவர் நினைவுகள்லாம் மறந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஜீவா, என்னடா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னென்னமோ சொல்றாரேடா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்திக்கு எதுவும் ஆகாது. இல்லடா, கோமா ஸ்டேஜ் அது இதுன்னு சொல்றாரேடா. எதுவும் ஆகாது. ஜீவா, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். டாக்டர், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். சரி, வெயிட் பண்ணுங்க. ஜீவா வா, போலாம் வா. வாங்க. காவியா, அக்கா வாக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டேய் அர்ஜுன், அம்மா, எதுவும் ஆகாதுமா. நீங்க தைரியமா இருங்க. வாங்கம்மா. போ ஜீவா. இன்ஸ்டிடியூட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர், டாக்டர், அவங்க ஏதோ சொல்றாங்க. இதோ வரேன். என்னம்மா? பார்த்தி, நான் பார்த்திக்கு ஃபோன் பண்ணேன். நான்
அவர் வந்தாரான்னு தெரியல. இப்போ அவர் எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவரும் இங்கதாம்மா இருக்காரு. உன் பக்கத்திலே தான் அட்மிட் ஆயிருக்காரு. அட்மிட் ஆயிருக்காரா? நெருப்புல மாட்டிக்கிட்ட உன்னை காப்பாத்த வந்த அவருக்கும் உடம்பெல்லாம் தீக்காயமாயிடுச்சு. உடம்புல தீக்காயமா? அவர் இன்னும் கண்ணு முழிக்கலமா. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோமா. சரியாயிடும். நான் பார்க்கணும். என்ன பார்த்துக்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவரை பார்க்கணும். நர்ஸ் என்ன காப்பாத்தணும்னு வந்த உங்களையே அழைச்சுக்கிட்டீங்கல்ல. ப்ளீஸ் பார்த்து கண்ணை திறந்து பாருங்க. பார்த்து ப்ளீஸ். இங்க பாருமா, நீ ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. அமைதியா இருமா. இல்லனா உன் உடம்புக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடும். நர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. உனக்காக பார்த்து என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தியா? எவ்வளவு நெருப்பு தெரியுமா? மொத்த பில்டிங்கும் தீப்பிடிச்சு எரியறத பாக்குறதுக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சு. ஆனா உனக்காக மாமா அதுக்குள்ளேயே வந்திருக்காருன்னா யோசிச்சு பார்க்கவே முடியல காவியா. ரொம்ப நேரம் ஆகியும் நீ வராம இருந்தப்போ உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நாங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா கடைசியில மாமா உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்ததை பார்க்கும்போது அப்பதான் எங்களுக்கு உயிரே வந்தது. கவியா, என் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பாரு. தான் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யற இந்த உலகத்துல உனக்காக உயிரையும் விட துணிஞ்சிருக்கான். இவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? இவ புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்ப என் புள்ள இவளை என் புள்ள இன்னும் எதையெல்லாம் இழக்க போறானோ தெரியலையே. என்ன மன்னிச்சிருக்க. என்னால பார்ட்டிக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா போய் பார்த்திகிட்ட பேசுங்கம்மா. நீங்க பேசினா கண்டிப்பா பார்த்தி கண் திறந்துருவாமா.
எனக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் எதுவுமே செய்ய தகுதி இல்லாத ஒரு பாவி ஆயிட்டேன்னு. நான் ஒன்னும் உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்தல, எல்லாம் விதி. பார்த்தி, பார்த்தி, அம்மா வந்திருக்கேன்டா, கண்ணை திறந்து பாருடா. மாப்பிள்ள, உன் மாமா கூப்பிடுறேன்டா. எந்திரிச்சு வாடா மாப்பிள்ள, வீட்டுக்கு போவோம். பார்த்தி, டேய் பார்த்தி எந்திரா. நான் எப்போ கூப்பிட்டாலும் எங்க இருந்தாலும் ஓடி வருவேன்னு சொல்லவே இல்லை. எந்திரிச்சு வா பார்த்தி, வாடா. அண்ணா வாண்ண, அண்ணா வீட்டுக்கு போலாம் வாண்ண. எந்திரிடா. அண்ணா பார்த்தி, அண்ணா மாப்பிள்ள, பார்த்தியை பாடுறா. கொஞ்சம் இருங்கம்மா. பார்த்திபன், பார்த்திபன், உங்க ஃபேமிலில எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. பார்த்திபன், பார்த்திபன், காவ்யா, காவ்யா. பார்த்திபன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. காவ்யா, காவ்யா, காவியாவா? காவ்யா. அவரோட ஒய்ஃப் பேர் தாங்க சொல்றாரு. அவங்கள கூட்டிட்டு வாங்க. அக்கா வாக்கா. நீ கொஞ்சம் பேசுமா. வா காவியா, வா. நீ அவன்கிட்ட பேசு. பேசு காவியா. பார்த்தி, பார்த்தி, கண்ணை திறந்து பாருங்க பார்த்தி. பார்த்தி, பார்த்தி, நான் காவியா வந்திருக்கேன்.